எப்பயாச்சும் வானத்தை பார்த்து என்னடா நட்சத்திரம் அவ்வளோ பிரைட்டாக அதுவும் அவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை நம்ம பூமியை சுற்றி என்னென்ன இருக்குன்ட்டு யோசிச்சிருப்பீங்க. வாங்க அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹெல்மெட்டை மாட்டிக்கிங்க, சீட் பெல்ட்டை லாக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரின்சி தமிழ். நம்ம அர்த்தை தாண்டி வெளியே போனால் வெளியே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அர்த்தை தாண்டி வெளியே போனே அதை ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ்ன்னு என்ன தெரியுமா? ஸ்பேஸ்ன்னா ஒன்றுமே இல்லை அந்த அர்த்தம். அங்கே காற்று இல்லை, சவுண்ட் இல்லை, ஆக்சிஜனும் இல்லை. போன அடுத்த செகண்டை மறுகையாக சாலா தான். இதை சயின்டிஃபிக்கலாக வேக்யூம்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்ற அர்த்தம் இல்லை. நிறைய விஷயம் இருக்குது. லைக் பிளானட், ஸ்டார்ஸ், மூன், டஸ்ட் பார்ட்டிக்கல், கண்ணுக்கு தெரியாத ரேடியேஷன்லேருந்து டார்க் மேட்டர் மட்டும் இருக்குது. என்ன இப்படி யோசிச்சு பாருங்கள். நம்ம என்டையர் யூனிவர்ஸ் வந்து ஒரு கேக்குன்ட்டு, அதில் இருக்கிற க்ரீமு, சாக்லேட் சிப்ஸு, இதெல்லாம் நம்ம பிளானட்ஸு, டஸ்ட் பார்ட்டிகல்ஸு, ஸ்டார்ஸு, மூன்ஸு, இதெல்லாம் அதில் சேர்ந்தது. அப்புறம் நடுவில் சென்ட்ரலில் உங்களுக்கு ஒரு கேக் இருக்குல்ல, அது நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆனால் அது கேக்குன்ட்டு ஒன்று இருக்குது. அதை தான் நம்ம டார்க் மேட்டர்ன்ட்டு சொல்கிறோம். ஸோ டார்க் மேட்டர்னா என்னன்ட்டு இன்ன வரைக்கும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி தான் இருக்காங்க. பட் இட் ப்ரெசன்ஸ் இஸ் தேர். சரி, இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போமா? 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிக் பேங்குன்ட்டு ஒன்று நடந்துச்சு. எல்லா பார்ட்டிகல்ஸும் ஒரு இடத்துலேருந்து செதறிச்சு அப்படின்னு ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வாட் வி ஆல் மோஸ்ட்லி ஃபாலோ. ஆனால் இதே மாதிரி நிறைய தியரிஸ் இருக்குது. அதை அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்டார்ஸாக ஃபார்ம் ஆச்சு. ஸ்டார்லேருந்து பிளானட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. பிளானட்ஸை சுற்றி மூன்ஸை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. மிச்சம் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் அதுவாக அப்படியே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த பிளானட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டாரை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டார் வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா ஸ்டாருக்குள்ளேயும் சேர்ந்து ஒரு கேலக்ஸியாக ஃபார்ம் ஆச்சு. இந்த கேலக்ஸியெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. திஸ் இஸ் கால்ட் யூனிவர்ஸ்.